ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டாப் 10 ட்ரூ ஸ்டோரி மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஎம்டிபியோட ஹை ரேட்டிங்ஸில் இருக்க மூவிஸை தான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி அன்ப்ரோக்கன் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ லூயிஸ் வந்து ஒலிம்பிக் அத்லட் அண்ட் யூஎஸ் ஆர்மிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜப்பானுக்கு எதிரான போரில் ஹீரோட விமானம் வீழ்த்தப்பட்டு ஜப்பானியர்களால் சிறைபிடிக்கப்படுறாரு. யூஎஸ் சோல்ஜர்ஸை வந்து இந்த ஜப்பான்காரங்க பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பிரிசன்ல இருந்து ஹீரோவும் மற்ற சோல்ஜர்ஸும் மீட்கப்பட்டாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான சூப்பரான படம். படத்தோட ஸ்டோரி வந்து டிராமேட்டிக்காக தான் இருக்கும், பட் சூப்பராக இருக்குங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2. நம்பர் 9 எவரெஸ்ட் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாகசம் பண்ணுறதுக்காக குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க. வந்திருக்க மக்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வரக்காக ஒரு கைட் டீம் இருக்காங்க. அந்த டீமில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. வந்திருக்க மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ வந்து எவரெஸ்ட் மவுண்டனை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவாலான அட்வென்ச்சரில் இவங்க சந்திக்கக்கூடிய ஆபத்துகள் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து சர்வைவல் மூவி தான், ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலேயே படத்தோட ஸ்டோரி கூடயே நீங்களே கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு சில இடங்களில் படத்தை பரபரப்பாக கொண்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் படம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.1. நம்பர் 8 த வே பேக் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்தில் ரஷ்யா வந்து போலந்து நாட்டை கைப்பற்றிடுறாங்க. அந்த நாட்டில் ஆர்மி சோல்ஜராக இருந்த நம்ம ஹீரோ கைது செய்யப்பட்டு சைபீரியா ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கப்படுறாரு. இங்கிருந்து தப்பிக்க நினைச்சாலுமே ஃபுல்லாக பனி, வெளியில் போனாலே உடஞ்சே செத்துருவாங்க. அந்த அளவு குளிரான பிரதேசம். இப்படிப்பட்ட ரிஸ்கான இடத்துல இருந்து ஒரு 6-7 பேர் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இப்படி தப்பிச்ச இந்த கைதிகள் வந்து பல நாடுகளில் டிராவல் பண்ணி 4000 மைல்ஸ் கடந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. இவங்க பயணத்தில் சந்திச்ச துன்பங்கள், துயரங்கள் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டோரி லைன், மஸ்ட் வாட்ச் மூவி. 4000 மைல்ஸ் நடந்தே ட்ராவல் பண்ணி போவாங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.3. நம்பர் 7 முனிச் 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. 1972 ஒலிம்பிக் போட்டிகள் வந்து முனிச்சில் நடக்குது. அங்கே நடக்கிற போட்டிகளை கலந்துக்கிறதுக்காக பல நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்களும் வந்திருக்காங்க. இங்கே உள்ள நுழைஞ்ச தீவிரவாத அமைப்பு வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இஸ்ரேலிய பிளேயர்ஸ் வந்து 11 பேரை சுட்டு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த சம்பவம் வந்து பரவலாக பேசப்படுது. தன்னோட நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லி இஸ்ரேலோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீவிரவாதிகள் உலகத்தில் எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தாலுமே அவங்கள சுட்டு சாவடிக்கிறதுக்காக 5 பேர் கொண்ட ஒரு ரகசிய டீம் கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. இந்த 5 பேருமே அந்த டெரரிஸ்ட் கேங்கை தேடி தேடி கண்டுபிடிச்சி எப்படி கொள்றாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட அட்டகாசமான படம். பட் இந்த படம் வந்து வெளியில் வரப்போ பல பிரச்சனைகளை சந்திச்சுது. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பட் படம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. துப்பாக்கி படத்தில் எப்படி ஸ்லீப்பர் செல்ஸை போட்டு தள்ளுவாங்களோ அதே மாதிரி தாங்க அந்த படத்தோட ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.5. நம்பர் 6 டீப் வாட்டர் ஹரைசான் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. மெக்சிகோ வளைகுடாவில் இருக்க ஒரு ஆயில் ரிக். இந்த ரிக்ல ஆயில் எடுக்கிறதுக்காக ட்ரில்லிங் வேலை நடக்குது. லிமிட்டை மீறி ட்ரில் பண்ணதுனால ஆயிலோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் பைப்லைன்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ரிக் மொத்தம் இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆயில் ரிக்ல ஒர்க் பண்ண ஹீரோவும் மற்ற ஒர்க்கர்ஸும் இங்கிருந்து மீட்கப்பட்டாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். டிசாஸ்டர் சீன்ஸில் வேற லெவல் இருக்குங்க. கதைக்கெல்லாம் பரபரப்பாக மூவ் ஆகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.1. நம்பர் 5 13 லைவ்ஸ் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. தாய்லாந்தில் இருக்க ஒரு கேவ் பார்க். 12 ஸ்கூல் பசங்க அண்ட் இவங்களோட ஃபுட்பால் கோச் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கேவை சுற்றி பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போன நேரமாக பார்த்து அதிகமாக வெள்ளம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதனால் அந்த கேவில் இருக்க பாறைகள் கீழே விழுந்து உள்ளுக்குள்ளேயே 13 பேருமே மாட்டிக்கிறாங்க. இந்த கேவுக்குள்ளே மாட்டியிருக்கவங்கள எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். தாய்லாந்தில் குகைக்குள்ளே மாட்டிக்கிட்ட 13 பேரை காப்பாற்றின ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க. படம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.8. நம்பர் 4 த டெர்மினல் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. விக்டர் நவர்ஸ்கிங்கிற ஒரு நபர் வந்து நியூயார்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து தரையிறங்குறாரு. வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த நாட்டோட ஏர்போர்ட்டில் வந்து எமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த நாட்டுக்குள்ளேயே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறாரு. பட் ஹீரோட பாஸ்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்னா ஹீரோட நாட்டில் வந்து உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நாட்டோட கவர்மெண்ட் இப்போ கலைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம ஹீரோட பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இப்போ அவரோட நாட்டுக்கும் போக முடியல, நியூயார்க்
பார்க்குள்ளேயும் போக முடியல. வேறு வழி இல்லாமல் ஏர்போர்ட்லேயே தங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. லாங்குவேஜ் தெரியாமல் 18 வருஷமாக நியூயார்க் ஏர்போர்ட்லேயே வாழ்ந்த விக்டர் நவோஸ்கியோட உண்மை கதை தான் இந்த படம். விக்டர் நவோஸ்கி கேரக்டரில் டாம் ஹாங்க்ஸ் தான் நடிச்சிருப்பாரு. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. தரமான ஃபீல் குட் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.4. நம்பர் 3 கேப்டன் பிலிப்ஸ் 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கண்டெய்னர் ஷிப்போட கேப்டன் தான் நம்ம ஹீரோ டாம் ஹாங்க்ஸ். இந்த ஷிப் வந்து இப்போ கென்யாவுக்கு போயிட்டு இருக்கு. பட் இப்போ சோமாலிய கடற்கொள்ளைக்காரங்க இந்த கண்டெய்னர் ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ போராடியும் கடற்கொள்ளைக்காரங்க வந்து இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி எல்லாரையுமே பணைய கைதிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. தன்னோட டீம் மெம்பர்ஸை இந்த கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ண ஹீரோ வந்து இவனுக்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கடற்கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து மீட்கப்பட்டாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியா இருக்கும். பரபரப்பான கதை, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.8. நம்பர் 2 12 Years a Slave 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. 1841 தான் இந்த படத்தோட கதை நடக்குது. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ சாலமன் வந்து கருப்பினத்தவர் தான். பட் சுதந்திரமான ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ஹீரோ வந்து ஒரு வயலினிஸ்ட். ஒரு சில பேர் ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோக்கு வேலை தரேன்னு சொல்லி வாஷிங்டன் கூட்டிகிட்டு போய் அங்கே ஹீரோவை அடிமைன்னு சொல்லி வித்துட்டு போயிடுறானுங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, மொத்தம் 12 வருஷமாக கொத்தடிமையாக ஹீரோ மாட்டிக்கிறாரு. அடிமையாக இருந்து ஹீரோ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கொடுமைகள், இதிலிருந்து ஹீரோ எப்படி விடுபட்டார் அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். அடிமைத்தனம் எந்த அளவு கொடூரமாக இருந்துச்சு, எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.1. நம்பர் 1 பிரேவ் ஹார்ட் 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்காட்லாந்து மக்களை வந்து இங்கிலாந்துக்காரனுங்க கொடுமையான முறையில் அடிமைப்படுத்தி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானுங்க. எந்த அளவு கொடுமைன்னா, இப்போ ஸ்காட்லாண்டு யாராவதுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாண பொண்ணு வந்து இங்கிலாந்துக்காரனுக்கு கூட தான் முதல் நாள் இருந்தாகணும். இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சி தான் இங்கிலாந்துக்காரனுங்க வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. நம்ம ஹீரோ வில்லியம் வேலஸ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை வந்து இங்கிலாந்துக்காரனுங்க வந்து கொலை பண்ணிடுறானுங்க. தன்னோட காதலி கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தான் இனிமேல் இந்த இங்கிலாந்துக்காரங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அடிமைகளை கஷ்டப்படுற ஸ்காட்லாந்து மக்களுக்கு ஹீரோ வில்லியம் வேலஸ் வந்து ஃப்ரீடமை எப்படி வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவி. மேல் கிப்சன் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் மேல் கிப்சன் தான். ஆஸ்கர் அவார்டையும் இந்த படம் வின் பண்ணியிருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.4. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி பிரேவ் ஹார்ட். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.